எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆம், இந்த படம் பண்றதுக்கு பெரிய காரணம் இது அதெல்லாம் இல்லை. மணி சார், கமல் சார், ரமான் சார், சிம்பு எல்லார் கூடயும் நடிக்கணும்னு எனக்கு பெரிய ஆசை. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் இது. ஆம், நம்ம யாருங்கிறது முடிவு பண்ணுறது நம்ம பார்க்குற படங்கள், படிக்கிற புத்தகங்கள், மியூசிக், நம்ம மீட் பண்ணுற மக்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம கல்ச்சரில் ஒன்றா இருக்கிறது தமிழ் சினிமா. நான் இவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ இவங்களோட நடிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, பக்கத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் முதல் நன்றி மணி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ, ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் என்னோட ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தாலும் நான் கமல் சாரை எவ்வளோ வர்ஷிப் பண்ணேன்னு தெரியும். ஐம் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேன்ஸ். ஸோ எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பாதி நாள் ஷூட்டில் வந்து மணி சார் தான் ஆக்ஷன் சொல்கிறாரா, எதிரில் கமல் சார் தான் இருக்காருன்னு அந்த ஒரு மாயையிலே எனக்கு போயிடுச்சு ஷூட்டு. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஹிம் டு கிவ் மீ ஒன் மோர் ஃபிலிம். அந்த இன்ப அதிர்ச்சியிலே எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐம் எ ஹியூஜ் ஃபேன். ஒரு ஏகலைவனை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அப்சர்வ் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் ரஹ்மான் சார், அகைன் I'm a huge fan. எல்லாருமே பெரிய ஆட்கள் இருக்கனால நான் எல்லாருமே I'm a huge fan of all of you. அண்ட் டிக்கெட் போட்டு சிங்கப்பூர் வந்து உங்கள் கான்சர்ட் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ I'm a huge fan. உங்கள் பாட்டு எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த வாட்டி அதில் நானும் I'm a part of it. I'm just really happy. அண்ட் த்ரிஷா மேம், ஜோர்ஜி ஜார்ஜ் சார், அபிராமி மேம், இவங்களோட காம்பினேஷன் எனக்கு இல்லை. I hope we get another chance to work with. And Ravi K. Chinnan sir, thank you. எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் டு கம் அண்ட் லேர்ன். அந்த ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் ஓரமாக அங்கங்கே ஓடிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையனை தான் நான் பார்த்தேன். ஐ ஜஸ்ட் காட் அப்சர்வ் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. இட்ஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அண்ட் ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ் வெல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சிம்பு சார், சாரி. அகெயின் அ பிக் ஃபேன். ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும். ஒன்று, ஸ்கூலில் படிக்கும்போது வல்லவன் ஷூட் பண்ணாங்க. ஸோ டெய்லி அவரை பார்க்கறதுக்கு பல கும்பல் நிற்கும். அதை நான் நின்று பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஃபோர்ட் மாண்டியூன்னு நினைக்கிறேன், காரு செம்ம ஸ்டைலாக வருவார். அண்ட் இன்னொன்று, ஓமை கடவுளை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு, எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இல்லை, என்னை கூப்பிட்டு 1 hour பேசினார். இட்ஸ் a huge thing for me. பெரிய விஷயம் இருக்குது. அப்கமிங் ஆக்டர் கிட்ட அவர் கூப்பிட்டு ஒரு 1 hour படத்தை பற்றி, ஒவ்வொரு சீனை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் இன்னும் நிறைய படங்கள் அவங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். வருஷங்கள் ஆனாலும் அந்த சாம் அண்ட் எலிகன்ஸ் அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற நம்ம பியூட்டிஃபுல் அபிராமி அவர்களை few words ஷேர் பண்ண அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க, ஆனா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது தெரியல. சொன்னதுக்காக என்னங்க எவருமாண்டிதோ இருக்காரு. நிஜமான கை நடக்குதுங்க. என்ன சொன்னோம் தெரியல. அசோக்கும் ஜோஜோட்டா சொன்ன மாதிரிதான், இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு மேடையில வந்து பேச சொல்லும் போது அப்படியே நடக்குது. என்ன சொல்லணும்னு தெரியல. பட் திஸ் இஸ் ஆனஸ்ட்லி அ ட்ரீம் கம் ட்ரூ. நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போது எனக்கு 11 வயசு. அதுக்கும் முன்னாடி நான் வந்து கமல் சார் படங்கள் பார்த்துருக்கேன், மணி சார் படங்கள் பார்த்துருக்கேன், ரஹ்மான் சார் படங்கள், இசையமைச்சர் படங்கள் பார்த்துருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாரோட ஜிங்கிள்ஸ் கேட்டிருக்கேன். ஒரு மனம் போலே மாங்கல்யம்னு ஒரு ஜிங்கிள் பண்ணீங்க ரமணிகா சாரியோட. இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டியூன்ஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஐ வாஸ் ப்ராபப்லி 8 or 9 years old அது வந்த போது. ஸோ லிட்ரலி நான் பார்த்து வளர்ந்த ஜாம்பவான்கள் இங்கே இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார முடியறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஐ எம் ஸ்டில் பிஞ்சிங் மை செல்ஃப். இது நிஜமா இல்லை கனவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
and also sharing screen with some of the most brilliant actors and technicians. Ravi K sir எல்லாம் என் போட்டோ எடுக்கும்போது நான் இவ்வளோ அழகான்னு தோணிடும். அந்த அளவுக்கு போட்டோ எடுப்பாரு. கேமரால எல்லாம் பார்க்கும்போது he's a genius. ட்ரிஷா, ஆக்சுவலி உங்களை 2 பேரும் பார்க்கும்போது கார்த்திக் அண்ட் ஜெஃபின் பார்த்து சொல்லதான் தோணுது எனக்கு. Although we are contemporaries, Simbu, Trisha and I are contemporaries, and I'm always a fan of your work and your talent, your immense talent and hard work. And Ashok and Rojota, அவங்க கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் மறுபடியும் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது. இட்ஸ் மை பிளஷர், மை ப்ரிவிலேஜ். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு அதை தான் சொல்ல தெரியுது. சரியல்னு சொல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, இது நிஜமா கனவான்னு தெரியாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதில் தான் நான் இருக்கேன். இது நிரந்தரமா இதுலேயே இருந்துடணும்னு போல இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் மூமெண்ட். இங்கே வந்து இந்த விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்த எல்லோருக்கும் மிக 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, ma'am. And அடுத்த ஒரு படத்தையும் படத்துல வர கேரக்டர்ஸையும் முக்கியமா டைரக்டர்ஸ் என்ன சொல்ல வராருன்றத அழகா பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணி நம்மளுக்கு காட்டுற ஒரு சூப்பரான சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன் சார் இங்க தான் இருக்காரு. ஆனா தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டாரு சார். 2 words சார். நோ தேங்க்யூ ஆல்சோ சார். ஓகே சார், ஓகே. அவருடைய ஒர்க் பேசுவோம், படத்தை பார்த்தா தெரியும். தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடியா எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ வருஷம் ஆனாலும் எவ்வளோ அழகா இருக்காங்க, எவ்வளோ அழகா நடிக்கிறாங்க, எவ்வளோ அழகான ஒரு சொல்லி எல்லாரையுமே சொல்ல வைக்கிற ஒருத்தங்க தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல மிகப்பெரிய இடத்த பிடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். அவ்வளோ அழகு, நேச்சுரல் பியூட்டி. அவனை ட்ரிஷா மேம், ப்ளீஸ் வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு 2 லைன் தமிழ்ல பேசிட்டு I'll switch to English. ஏன்னா we are in Chennai. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஒஃபிஷியலா தக் லைஃப் ஒரு ப்ரொமோஷன் கிக் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் இது எப்போவுமே எனக்கு வித் திஸ் இட்ஸ் அ லெஜெண்டரி ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் இந்த படம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட போஸ்ட்லேயே நான் போட்டேன், ட்ரீம்ஸ் கீப் கமிங் ட்ரூ. ஸோ தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ கமல் சார், தேங்க்யூ ரஹ்மான் சார். யாருக்கு தான் இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஐ actually want to second what Abhirami said. I'm extremely honored and extremely privileged to be over here. It is definitely a dream come true for me as well. And of course with Simbu, எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, வினய் தாண்டி வருவாய், அப்புறம் எப்போ வரீங்க, what is going to happen. So you'll see a little bit of magic in this. And everyone, Ravi sir, I think I've known Ravi sir for about 22 years now. நான் முன்னாடியே work பண்ணிருக்கோம். He is a genius, like Abhirami said. And again, Abhirami and I go way back in the day. நம்ம முன்னாடி again 22 years back meet பண்ணி friends and it's very nice coming back together. I'm happy we shared a few combinations as well. And Ashok Sonamaji, we didn't have combinations, but I heard you're brilliant in the film. And Joju sir, and the entire cast who's also missing today. So the only words I can carry back with me are legendary, privileged, honored, romba 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 sandoshama. And you'll see much more of us in the coming months. Thank you. Thank you.